Hello, welcome to my channel Learn with Ramya. இன்னைக்கு கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல 1% கம்பெனியோட ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 1% கம்பெனினா என்ன? ஒரே ஒரு மெம்பரை வச்சு இன்கார்பரேட் பண்ணுற கம்பெனிஸை 1% கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 1% கம்பெனியில் கம்பல்சரி ஒரு நாமினி இருக்கணும். அந்த நாமினியோட நேம் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் இருக்கிற நாமினி கிளாஸில் இண்டிகேட் பண்ணணும். ஏன்னா இப்போ 1% கம்பெனியில் இருக்கிற மெம்பருக்கு திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னாலோ இல்லை இன்கெப்பாசிட்டி ஆகிட்டாங்க அப்படின்னாலோ மெமோரண்டமில் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த நாமினி தான் மெம்பர் ஆவாங்க. ஸோ இது எதனால் அப்படின்னா கம்பெனி எந்த சுச்சுவேஷன்லேயும் ஷட் டவுன் பண்ணாமல் தன்னோட பிஸ்னஸை கேரி பண்ணுன்றதுக்காக தான் இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நாமினி சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்னா அது ஆல்ட்ரேஷன் ஆஃப் மெமோரண்டமில் வராது. நெக்ஸ்ட் பாயிண்ட் நாமினி மஸ்ட் கிவ் ரிட்டன் கன்சென்ட். அதாவது நாமினியோட ரிட்டன் கன்சென்ட் வாங்கணும். அந்த கன்சென்ட்டை எம்ஓஏவோடு சேர்த்து ஆர்ஓசி கிட்ட ஃபைல் பண்ணணும். ஸோ இது மேண்டேட்ரி. நெக்ஸ்ட் பாயிண்ட் நாமினி எப்போ வேணாலும் ரிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெம்பர்கிட்டையும் கம்பெனிக்கிட்டையும் நோட்டீஸ் கொடுக்கணும். கம்பெனி அந்த நோட்டீஸை ரிசீவ் பண்ண உடனே ஆர்ஓசி கிட்ட போய் ஃபைல் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டாபிக் சேஞ்சிங் த நாமினி. ஸோ மெம்பர் ஆஃப் ஓபிசி நாமினியோட பேரை எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மில் நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கம்பெனிக்கிட்ட இந்த சேஞ்ச் பற்றி இன்டிமேட் பண்ணிடணும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா கம்பெனி அந்த இன்டிமேஷனை ரிசீவ் பண்ண உடனே ஆர்ஓசி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். இது 3 தான் நாமினியை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட்டு 1% கம்பெனியோட மெம்பராகவும் நாமினியாகவும் இருக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ only a natural person who is an Indian citizen whether resident in India or otherwise. அதாவது நேச்சுரல் பர்சனாக இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அவங்க ரெசிடெண்ட்டாக இருக்கணுன்றது கம்பல்சரி கிடையாது. அப்ராடில் கூட ஸ்டே பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் அவங்க 1% கம்பெனியோட மெம்பராகவும் இருக்கலாம், அதே மாதிரி நாமினியாகவும் இருக்கலாம். ஒரு பர்சன் ஒரு கம்பெனியில் தான் மெம்பராக இருக்க முடியும், அதே மாதிரி ஒரு கம்பெனியில் தான் நாமினியாக இருக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு சுச்சுவேஷன் வருது. என்னென்னா ஒரு பர்சன் ஏ கம்பெனியில் மெம்பராக இருக்காங்க, பி கம்பெனியில் நாமினியாக இருக்காங்க. பி கம்பெனியோட மெம்பர் திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பர்சன் பி கம்பெனிக்கும் மெம்பர் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது அப்படின்னா 180 டேஸ்க்குள்ளே அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணிடணும். அதாவது 2 கம்பெனியில் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு மெம்பராக இருக்க மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 1% கம்பெனியோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஒரு மைனர் 1% கம்பெனியோட மெம்பராகவோ இல்லை நாமினியாவோ இருக்க முடியாது. அதே மாதிரி அந்த 1% கம்பெனியில் எந்த ஒரு பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட்டும் ஹோல்டு பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு 1% கம்பெனி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு 1% கம்பெனி எந்த ஒரு பாடி கார்பரேட்டில் இருக்க செக்யூரிட்டிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இதெல்லாம் 1% கம்பெனியோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன் ஆஃப் 1% கம்பெனி பார்க்கலாமா? ஸோ 1% கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியாவோ இல்லை பப்ளிக் கம்பெனியாவோ கன்வெர்ட் ஆகிக்கலாம். ஆனால் செக்ஷன் 8 கம்பெனிஸ், அதாவது செக்ஷன் 8 கம்பெனிஸ்னால் என்னது? நான் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனிஸாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் 1% கம்பெனியோட ப்ரொவிஷன்ஸ். இது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின், எம்டிபி, ஆர்டிபிஎஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட அதர் சிஏ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக சிஏ ஆக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.